Hi, welcome to New TNPC. குரூப் 2 ரிசல்ட்டு சொன்னபடியே இன்றைக்கி விட்டுட்டாங்க. ஓகேங்களா, குரூப் 2 அண்ட் 2A ரிசல்ட், இன்டர்வியூ போஸ்ட் அண்டு 2A ரிசல்ட் இன்றைக்கி விட்டுட்டாங்க. நானும் தான் எழுதியிருந்தேன். ஸோ நான் எழுதும்போதே எனக்கு தெரியும் எனக்கு கையெழுத்து ஒழுங்காக வரல அண்ட் என்னால் ஃபினிஷ் பண்ணவும் முடியல. ஸோ நான் ஓரளவு என் மனசு திருப்தியாக நான் எழுதியிருந்தேன். பட் கையெழுத்து எனக்கு வராது, கிறுக்கின மாதிரி தான் இருக்கும். ஸோ எதிர்பார்த்த ரிசல்ட்டு வரலை. ஓகே, அதுக்காக நான் ஒன்றும் எனக்கு அன்றைக்கே தெரியும் வராதுன்ட்டு நான் அடுத்த ஸ்டெப் தான் போகிறேன். என்னென்னா இப்போ வர இதில் கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் மாற்றி அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக நான் இதை எடுத்துக்கிறேன். நான் என்னென்னா ரொம்ப ஷார்ட் பீரியடில் படித்தேன். அதனால் சரி குரூப் 4 ஒரே ஒரு எக்ஸாம்னால அது ஈஸியாக கிளியர் பண்ண முடிஞ்சிருச்சு. குரூப் 2 மெயின்ஸ் தொட்டுட்டு வந்துட்டேன், எழுதிட்டு இப்போது ஃபெயில் தான். பட்டு எழுதின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு. சரி, சேமஸ் குரூப் 1 மெயின்ஸும் இப்போ எழுதிட்டு வந்திருக்கேன். அதுவும் வராது தான், ஆனால் எழுதிட்டு வந்திருக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அடுத்த டைம் எப்படி எழுதணும், எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சிருக்கு எல்லாமே. ஸோ பாஸ் ஆன எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய விஷஸ். ஓகேங்களா, ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பேர் உழைச்சிருப்பாங்க. அதுக்கான பலன் இன்னைக்கு கிடைச்சிருக்கும். அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைச்சதுனால ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகேவா. ஸோ நான் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு தோல்வியிலையும் நம்ம என்ன பண்ணணும்னா புதுசாக ஏதாவது கற்றுக்கணும். நான் இது மாதிரி தான் குரூப் அதாவது போலீஸ் எக்ஸாம் எழுதினேன். நானும் என் ஃப்ரெண்டும் எழுதணும். எழுதி என்னாச்சுன்னா அந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்து என்னென்னா, அப்போ எங்களுக்கு தெரியாது எவ்வளோ கட்டாக வரும், எப்படி இருக்கும் அப்படின்ற எதுவுமே தெரியாது. எந்த ஒரு ஐடியா இல்லாமல் எழுதணும். எழுதிட்டு வந்தபோது எக்ஸாமில் பாஸ் ஆனோம், ப்ளஸ் ஃபிசிக்கலும் பாஸ் ஆனோம். பாஸ் ஆகிட்டு அப்புறம் என்ன ஆச்சுன்னா 2 சேர்த்து கட் ஆஃப் விடுவாங்க. ஸோ அந்த கட் ஆஃப் விடும்போது ஃபிசிக்கலும் நாங்கள் நல்லா பண்ணிட்டோம். ஆனால் எக்ஸாம் அப்போ நாங்கள் ரொம்ப ஹை மார்க்லாம் எடுத்து பாஸ் ஆகலை, ஜஸ்ட்டு கட் ஆஃபை ரீச் பண்ணி பாஸ் ஆகிட்டோம். அப்புறம் பார்த்தா 2 ஆட் பண்ணி விடும்போது வந்து ஒரு 0.5 அவ்வளோதான். அரை மார்க்கில் வந்து எழுதும் போது என் நண்பன் ஒரு மார்க்கில் போகுது. அன்னைக்கு நாங்கள் இந்த மாதிரி தான் ஒரு ரிசல்ட் வந்து அன்றைக்கி ஒரு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு டீ கடையில் உட்காந்து ஓகே எதனால் ஃபெயில் ஆனோம் அவ்வளோதான். ஓகே, நம்ம நல்லா பண்ணோம், ஃபிசிக்கல் சூப்பராக பண்ணிட்டோம். ஆனால் வந்து ஸ்டடியில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஜஸ்ட்டு கட் ஆஃபில் பாஸ் ஆகிருக்கோம், அவ்வளோதான். அப்போ நம்ம மிஸ்டேக் எங்கே இருக்குன்னா, ஸ்டடியில் நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணோம், நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தோம், அசால்ட்டாக படித்தோம், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணலை அப்படின்னு அன்னைக்கு ஒரு பிளான் பண்ணி அன்னையிலேருந்து தான் தொடங்க ஆரம்பித்தோம் படிக்கிறதுக்கே. ஓகே, இது மாதிரி நல்லா படிக்கணும்பா அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பித்தோம். ஸோ டிஎன்பிசியில் இருந்தோம். அப்போ டிஎன்பிசி வந்தது, நம்ம ஏன் போலீஸ் ட்ரை பண்ணணும், டிஎன்பிசி படிக்க ஆரம்பித்தோம். நான் அப்படியே டிஎன்பிசி கண்டினியூ பண்ணிட்டேன். அவனால் வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன், அதனால் வந்தோன்னா படிக்க முடியாமல் போயிட்டான், கொஞ்சம் வெளியே போயிட்டான். சரி, நான் அப்படியே டிஎன்பிசி படித்தேன். அதுக்கப்புறம் அவன் வரும்போது குரூப் 4 கிட்ட வந்துச்சு. சரி, குரூப் 4 ஜஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு போலீஸுக்காக நல்லா பண்ணான். சரி, நான் குரூப் 4 முடிச்சுட்டு அவனுக்கு கூட நானுமே போலீஸ் மீண்டும் ஒரு முறை எழுத ஆரம்பித்தோம். ஸோ குரூப் 4 நான் எழுதிட்டு வந்துட்டேன். போலீஸ் எக்ஸாம் அவங்க கூட சேர்ந்து நல்லா இது பண்ணேன். எங்களுக்கு தெரியும் நாங்கள் எதில் தப்பு பண்ணோம் அப்படின்றத நாங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிட்டோம். ஓகே, இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, சிலபஸ் வைஸாக நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும் அப்படின்றதெல்லாம் எங்கள் மைண்டில் அப்சர்வ் ஆகிடுச்சு. நான் அதேமாதிரி குரூப் 4 நல்லா பண்ணிட்டு வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவனுக்கு போலீஸ் எக்ஸாம் இப்படி பண்ணலாம், இப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கைட் பண்ண ஆரம்பித்தோம். அவனுக்கு கூட நானுமே எக்ஸாம் எழுதணும். ஸோ லாஸ்ட் ரிசல்ட் என்ன, எக்ஸாம் எழுதிட்டு வந்து மார்க் நாங்கள் செக் பண்ணுறோம். 70க்கு அந்த எனது 65, என் நண்பன் 64. ஸோ நாங்கள் என்ன அரை மார்க் 1 மார்க்கில் நாங்கள் ஃபெயில் ஆனவங்க, ஜஸ்ட்டு கட் ஆஃபில் பாஸ் ஆகி அதுக்கப்புறம் 2 கட் ஆஃப் சேர்த்து அரை மார்க்கில் ஃபெயில் ஆனவங்க. இன்றைக்கி என்னன்னா கட் ஆஃபை மீறி நாங்கள் 7 மார்க் எடுத்து வச்சிருந்தோம். கட் ஆஃபை மீறி 7 மார்க் 6 மார்க் எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அவன் ட்ரைனிங் போயிட்டான். நான் வந்து போலீஸ் எக்ஸாம் போகல, நான் வந்து டிஎன்பிசிக்கு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி அவன் பிசி ஆகி செலக்ட் ஆகி வந்துட்டான். அவனோட இதெல்லாம் முடிச்சு ட்ரைனிங்லாம் முடிச்சு இன்றைக்கி வெளியே வந்து நின்றுட்டான். நானுமே குரூப் 4 டிஎன்பிசியில் பாஸ் ஆகி இப்படி வந்துட்டேன். ஒரு சின்ன தோல்வி தான். அந்த தோல்வியில் வந்து சுருண்டு நான் வந்து பெரிய இடம்லாம் தொடலை, என் நண்பனை தொடலை. நாங்கள் ஜஸ்ட் ஆனால் எங்களோட தோல்வியிலிருந்து தோண்டு எழுதுறதுக்காக ஒரு ஸ்டேஜில் வந்து நாங்கள் நின்றுருக்கோம், அவ்வளோதான். அது எடுத்து அப்போ ஸோ ஏன் இந்த கதையை நான் திடீர்னு சம்மதம் எல்லாம் சொல்ல வரேன்னா, நிறைய பேர் வந்து என்ன பண்ணால், நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கலன்னா சுருண்டுடாதீங்க, அந்த இடத்துல நின்றுடாதீங்க. என்ன மிஸ்டேக் பண்ணீங்க, அவ்வளோதான். என்ன மிஸ்டேக் பண்ணீங்க, எதில் மிஸ்டேக் பண்ணீங்க, அந்த மிஸ்டேக்கை எப்படி நம்ம மாற்றிக்கணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே நம்ம என்ன பண்ணிடலாம், அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம். எனக்கு இப்போ என்னோடய மிஸ்டேக்ஸ் எனக்கே தெரியும், கையெழுத்து ஒழுங்காக வராது, கிறுக்கிற மாதிரி எழுதுவேன், ரொம்ப ஸ்பீடாக எழுதிட்டு போயிடுவேன். அதே மாதிரி வந்து டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை மெயின்ஸில். எனக்கு வந்து
இந்த ஷேர் பண்ணுறதெல்லாம் ஓகே, பட் இதுக்கு வரல, மெயின்ஸுக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தல, ஒரு வாட்டி எழுதிட்டு இருந்திருக்கேன். ஸோ அடுத்து நான் என்ன பண்ணால் அதுக்கான ப்ராக்டிஸை நான் எடுக்கணும். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸாம் எழுதிருக்கலாம், குரூப் 4 எழுதிருக்கலாம், குரூப் 2 எழுதிருக்கலாம். ஸோ அதுக்கான ரிசல்ட் வரலன்னு சொல்லி உட்காந்துடாதீங்க, ஓகேங்களா? ஓகே, ஒரு நம்ம இறங்கிட்டோம், உள்ளே இறங்கிட்டோம், ஓகேங்களா? ஸோ அது கிடைக்கல அப்படின்னால அந்த இடத்துல நிற்காம மீண்டும் என்ன பண்ணணும், ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஈரோடு தமிழன்பன் சொல்லியிருப்பார் இல்லையா, 9 முறை கீழே விழுந்தவன்கிட்ட முத்தமிட்டு என்ன சொல்லியிருக்கோம், நீ 9 முறை எழுந்தவன்டா, 10வது முறை கீழே விழுந்தவனை என்ன சொல்லியிருக்கோம், இந்த பூமி வந்து என்ன சொல்லினா நீ 9 முறை எழுந்தவன்டா அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் ஒரு மோட்டிவாக நம்ம எடுத்துகிட்டு என்ன பண்ணால் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடணும், சரிங்களா? ஸோ நானுமே அதே மாதிரி தான் அடுத்த லெவல், அடுத்த இதில் நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி இப்போயே நான் சொல்கிறேன். ஏன்னா நான் ஓகே அதுக்காக உழைக்க ஆரம்பிப்பேன், அதுக்காக பிளான் பண்ணி எப்படி படிக்கணும்னு சொல்லி இன்னையிலேருந்து நான் தொடங்குவேன். டைம் தான் பத்தலை, பட் தொடங்குவேன். ஏதோ ஒரு லெவல் இதிலேருந்து இன்னும் கொஞ்சம் மேல் லெவலில் நான் போவேன், சரிங்களா? குரூப் 4லேருந்து அடுத்த கேட்டகரி குரூப் 2 அல்லது குரூப் 1 ட்ரை பண்ணுறேன், அடுத்த கேட்டகரி ஏதாவது ஒன்று போகலாம், சரிங்களா? ஸோ நீங்களும் நல்லா படிங்க. இந்த குரூப் 4 வருது, உங்களுக்கு டைம் இருக்குது, சிலபஸ் வைஸாக மூவ் பண்ணுங்கள், சரிங்களா? நான் பண்ண மிஸ்டேக்ஸை உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? சிலபஸ் இல்லாமல் நம்ம படிக்கக்கூடாது, ஓகேங்களா? நான் பாட்டு ஏதோ படிப்பேன். இன்றைக்கி ஒரு 3 பாடம் கொடுப்பாங்க, அந்த 3 பாடத்தை நான் படித்து முடிச்சுட்டு ஓகே முடிச்சுட்டு நான் பாட்டு உட்காந்துப்பேன். அப்படி இருக்கக்கூடாது. சிலபஸ் வைஸாக சிலபஸ் இருக்கிற ஒரு இதை கம்ப்ளீட் பண்ணி ஒரு திருப்தி இருக்கணும். இன்றைக்கி வந்து நான் தமிழில் வந்து முடிச்சுட்டேன், இந்த மாதிரி வந்து 12வது டைட்டில் தமிழுக்கு தொண்டு செய்த மொழியில் அறிஞர்கள் அவங்கள முடிச்சுட்டேன் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கணும். ஊரும் பேருன்ற டாப்பிக்கை நான் முடிச்சுட்டேன், ஓகேங்களா? சமய பொது உடைமைவாதியில் நான் படிச்சுட்டேன் அப்படின்ற ஒரு திருப்தி, ஒவ்வொரு நாளும் ஒரு திருப்தி வரணும். இல்லை ஒரு 2 நாள் சேர்த்து ஒரு டாப்பிக்கை நான் முடிச்சிருக்கேன், ஓகேங்களா? மரபு கவிதைகள் முடிச்சிருக்கேன், புது கவிதைகள் முடிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி எடுத்துட்டோம்னா, ஜிகே எடுத்துட்டோம்னா சிந்து சமவெளி முடிச்சுட்டேன், டெல்லி சுல்தான் முடிச்சுட்டேன். அந்த மாதிரி தான். இதுதான் ஒரு பாடம் படித்தா 2 பாடம் படிச்சுன்றது கணக்கு இல்லை. ஒரு டைட்டில், ஒரு சிலபஸில் ஒரு தலைப்பை நான் முடிச்சிருக்கேன் அப்படின்றது தான் கணக்கு. ஒரு வாரம் இல்லை ஒரு மாதத்தில் நீங்கள் என்ன சொல்லணும்னா வந்து இந்தந்த சிலபஸை முடிச்சிருக்கேன், ஓகே. பாலிட்டி முடிச்சிட்டேன், ஃபுல்லாக A to Z முடிச்சிட்டேன். தமிழ் A to Z ஒரு முறை படிச்சிருக்கேன், யூனிட் 4 ஒரு முறை படிச்சிருக்கேன், யூனிட் 5 ஒரு முறை படிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது தான் கணக்கு. அதுதான் ஒரு திருப்தி. அதை விட்டு நான் 6ஆவதுலேருந்து 10வது வரையும் புக்கு முடிச்சிருக்கேன், இல்லை சோசியல் புக் முடிச்சிட்டேன், சயின்ஸ் புக் முடிச்சிட்டேன் அப்படின்றது கணக்கு கிடையாது, ஓகேங்களா? ஏன்னா புத்தகங்களை மீறி கவர்மெண்ட்லேருந்து சில இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். புத்தகத்தில் இல்லாத சில விஷயங்களை நீங்கள் எங்கே படிக்கணும்னா ப்ரீவியஸ் இயர் கோர்ஸ்லேருந்தும் கவர்மெண்ட்லேருந்தும் நான் படிக்க சொல்லியிருக்கேன், சரிங்களா? ஸோ அப்போ சிலபஸ் வைஸாக படிக்கும்போது தான் அது எங்கே இருந்தாலும் தேடி படிப்போம். 11th 12th இருந்தால் கூட அந்த பேஜை தேடி படிக்கணும். ஸோ அதனால் சிலபஸ் வைஸாகவே மூவ் பண்ணுங்கள். அதுதான் என்னை வந்து தோல்வியிலேருந்து கொண்டு வந்து குரூப் 4 பாஸ் பண்ண வச்சது காரணம் என்னன்னா அதே தான். தமிழ் முடிஞ்சாலும் நான் புக்கும் படிக்க சொல்லியிருக்கேன். ஏன் புக் வைஸாக படிக்க சொல்கிறேன்னா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா பாருங்கள். மீண்டும் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, புக் வைஸாக தான் புக்கு மட்டும் படித்தா போதுமா, அப்படிலாம் சிலபஸ் வைஸாக படித்தா மட்டும் போதுமா? இப்போ புக் வைஸாக படிக்கும்போது ஒவ்வொரு சிலபஸ் வைஸாக படிக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, புக் பேக் பின்னாடி இருக்கிற பாடல்களையோ இல்லை அதில் மொழித்திறன் பயிற்சியிலையோ இல்லை வந்து ஏதோ ஒன்று கொடுத்துருப்பான், ஓகேங்களா? பாரதியாரை பற்றி, பாரதிதாசனை பற்றி, வள்ளலாரை பற்றி, கவிமணியை பற்றி ஏதாவது ஒரு டேட்டா புக் பேக் பின்னாடி இருக்குது. அதை சிலபஸ் வைஸாக படிக்கும்போது மிஸ் பண்ணிடுறீங்க. ப்ளஸ் வேறு என்ன இருக்கும் அப்படின்னா, நூலாசிரியர்கள் வந்து ஒவ்வொரு பாடத்துலையும் ஒவ்வொரு புத்தகத்துலையும் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு பாடம் படிக்கும்போதே அதை படிச்சுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக போயிடும். அதே மாதிரி தான் கலைச்சொல் அறிவும், அதாவது அந்த இப்போ இங்கிலீஷில் கொடுத்துட்டு தமிழில் கொடுத்துட்டு இங்கிலீஷில் கேட்குறதோ இல்லை இங்கிலீஷில் கொடுத்து தமிழில் கொடுத்துட்டோ அந்த கலைச்சொல் டிக்ஷனரி வேர்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வேர்ட்ஸாக இருக்கட்டும். அப்புறம் வந்து பொறுத்துக, ஓகேங்களா? நூலாசிரியர், எதிர்ச்சொல் தருக, பொருள் தருக, ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அப்புறம் சிறப்பு தொடரால் அறியப்படும் நபர் யார், அந்த நூல் என்ன, ஓகேங்களா? இதெல்லாமே என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து சிலபஸ் புக் வைஸாக படிக்கும் போதே அப்சர்வ் பண்ணிக்கணும், ஓகேங்களா? இப்போ பாரதியாரை பற்றி இப்போ ஒரு பாடத்தில் வரும் அப்படின்னா, நாடும் மொழியும் நமது கண்கள் அப்படின்றது தனியாக படிக்க தேவையில்ல, நம்ம அந்த பாடத்தை படிக்கும்போதே அதில் வந்துடும். அப்போ அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காக தான் புக் வைஸாக படிக்கிறது. புக் வைஸாக படிக்கும்போது சில டாபிக் வந்து புக்கில் இல்லாதது கூட படிக்கிறோம், ஆனால் வந்து அதுவுமே ஃபில்டர் பண்ண சொல்லிட்டேன். தேவையில்லாத கதைகள் படிக்க தேவையில்லை, அந்த நூலாசிரியர் மட்டும் நம்ம படிச்சுட்டு போனால் போதும். ஸோ அதனால் புக் வைஸாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா சிலபஸ் வைஸாக படிக்கலாம். சிலபஸ் வைஸாக படிக்கும்போது நம்ம என்ன பண்ண தேவையில்ல, இந்த நூலாசிரியர் வந்து தனியாக உட்காந்து படிக்க தேவை. ஏன்னா நீ ஆல்ரெடி புக்கை படிச்சிருக்கீங்க, நீங்கள்லாம் புக்கை படிச்சிருக்கோம் இல்லையா, அப்போ அதெல்லாம் நூலாசிரியர் நம்ம படிச்சிருப்போம். பொறுத்துக்கு அதிலே இருக்கும், அந்த பாடல்களை படிக்கும்போது பொறுத்துக்கு நம்ம படிச்சிருப்போம், ஓகேங்களா? தொடர்பால் அறியப்படும் நபரை அதிலே படிச்சிருப்போம். இதெல்லாம் படிச்சுட்டு ஒரு முறை ரிவைஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா கவர்மெண்ட்லேயே கொடுத்துருக்கான் நூலாசிரியர்கள், ஓகேங்களா? பொறுத்துக்க இதெல்லாம் தனியாக எடுத்து கொடுத்துருக்கான். அதை வேணால் ஒரு முறை நம்ம செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? மீண்டும் நீங்கள் சிலபஸ் வைஸாக புக்கை படிச்சுட்டு மீண்டும் சிலபஸ் வைஸாக ஒன்ஸ் படிக்கணும், அவ்வளோதான். கவர்மெண்ட்டில் கூட ஆட் பண்ணிக்கணும்.
நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து நீங்கள் நெட்டில் தேடினாலே கிடைக்கும், அல்லது டெலிகிராமில் போய் ஏதாவது ஒரு குரூப்பில் தேடினா கூடமா கவர்மெண்ட் மெட்டீரியல் போய் சர்ச் பண்ணாலே கிடைச்சிடும். நிறைய பேருக்கு என்னென்னா டெலிகிராம் வந்து எப்படி ஃபைல்ஸ் யூஸ் பண்ணணும்னு தெரியல, ஓகேவா? ஸோ அதுக்கே தனியாக ஒரு வீடியோ போடணும் போல், கவர்மெண்ட் மெட்டீரியலுக்கே தனியாக ஒரு வீடியோ போடணும் போல். கண்டிப்பாக போடுறேன், அடுத்த வீடியோ அதாக தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ நல்லா பண்ணுங்கள், உங்கள் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு முதல்ல கண்டுபிடிச்சிருங்க, அவ்வளோதான். நீங்கள் போன எக்ஸாம் நிறைய பேர் சொல்லிப்பீங்க, இப்போது நான் 2 வருஷமாக எழுதுனேன், 3 வருஷமாக எழுதுனேன், எனக்கு கிடைக்க மாட்டேருக்கு, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு மனசு விடுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு நீங்கள் கண்டுபிடிக்காமல் மீண்டும் மீண்டும் அதே பண்ணிட்டு இருக்கீங்க, அதே மிஸ்டேக்கை பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக சொல்லுவேன், கேர்லெஸ் மிஸ்டேக் எல்லாருமே பண்ணி ஒரு 4 மார்க் 5 மார்க் கேர்லெஸ் மிஸ்டேக்கில் இருக்கும். அதாவது சாதாரணமாக ஒரு கொஸ்டின் இருக்கும், அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியும், ஆனால் வந்து நம்மளோட கேர்லெஸ் மிஸ்டேக்கில் அது எதிர்ச்சொல்லா, அவன் கேட்டிருக்கிறது எதிர்ச்சொல்லா இல்லை அது வந்து டேரக்ட் சொற்பொருள் கேட்குறானா அப்படின்றத வந்து ஆராயாமல் டேரெக்டாக என்ன பண்ணிடுவோம், ஆன்சரை போட்டு வந்துடுவோம். 4 ஆப்ஷனை பார்க்காம ஆன்சரை போட்டு வந்துடுவோம், டபுள் ஷேர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்ஸை நம்ம என்ன பண்ணால் குறைச்சிட்டாலே அந்த 5 மார்க் 5 கொஸ்டின் வந்து நம்ம கையில் வந்துடும், எக்ஸ்ட்ரா 5 கொஸ்டின் நம்ம வந்துடும். ஸோ அதெல்லாம் பண்ணுங்கள். ஒவ்வொரு மார்க்கும் இம்பார்ட்டன்ட், ஒவ்வொரு கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ ஏன்னா கட் ஆஃபை பொறுத்த வரையும் ஒரு மார்க்கில் ஒரு வருஷமே வேஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? போன கவுன்சிலிங் வந்து அரை மார்க்கில் 1 மார்க்லேயும் மிஸ் பண்ணவங்க இந்த வருஷம் என்ன பண்ண முடியும், அவங்களால போக முடியல இல்லையா, 1 வருஷம் ஆகிடும் இல்லையா? ஸோ அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன், டைம் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா படிங்க. அண்டு என்னோட ரிசல்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா? எல்லாருக்கும் சொல்ல முடியல, சொல்கிற அளவுக்கு பெரிய விஷயமும் இல்லை, நான் பெரிய ஆளும் இல்லை. இந்த ரிசல்ட்டை நான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்து என்னோட மோட்டிவுக்கு நான் அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போயிடுவேன். அதே மாதிரி தான் நீங்களும் இருங்க. ஓகே, தேங்க்யூ பை நியோ. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் நிறையா வீடியோ நான் போட்டிருக்கேன். அதாவது ஆக்சுவலாக தமிழ் எப்படி வந்து இலக்கணம் படிக்கணும் அப்படின்றதாக மொத்தம் இலக்கணத்தையும் நான் என்ன பண்ணேன் ஓரளவு கவர் பண்ணி நான் கிளாஸஸ் போட்டிருக்கேன். வேணும்னா அதை பார்த்துக்கலாம். வேர் டு ஸ்டடி மீண்டும் சொல்கிறேன், வேர் டு ஸ்டடி எல்லா சப்ஜெக்ட்டும் போட்டிருக்கேன், கீழே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே போதும். மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு அதை கவர் பண்ணுங்கள், அடுத்தது வந்து எக்ஸ்ட்ரா புக்கை வந்து படிச்சுக்கங்க. ஓகேவா? ஓகே, திருக்குறள் எப்படி படிக்கணும் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன், யூஸ் பண்ணி படிங்க. தேங்க்யூ பை நியோ.